Information provided in this video is for educational and informational purposes only. Always do your own research and consult with a qualified financial advisor before making any trading or investment decisions. The creator of this video shall not be held responsible for any financial losses incurred as a result of trading or investment activities undertaken based on this content. Trading and investing are subject to market risks. Please act wisely. வணக்கம் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் 27th ப்ரீ மார்க்கெட் பார்க்க போகிறோம். ப்ரீ மார்க்கெட்டில் என்ன சப்போர்ட் எது ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். இது முக்கியமாக நம்ம இதை இந்த 4 லெவல்ஸ் கொடுக்குறது பார்த்திங்கன்னா செல்லரோட பொசிஷன்ஸ் தான் கொடுக்குறோம். செல்லர் பொசிஷன் போகும்போது நிச்சயமாக மார்க்கெட் வந்து ரொம்ப அப்நார்மலாக பிஹேவ் பண்ணும். ஸோ ஆப்ஷன் பையிங்கில் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்து ட்ரேட் எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக அச்சீவ் ஆகும். அதே மாதிரி லிக்விடிட்டி ஏரியாவில் வந்து ஒரு ரிவர்சல் நடந்தாலும் ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டை நம்ம ஏர்ன் பண்ண முடியும். இப்போ இந்த லிக்விடிட்டி ஏரியாவுக்கு வரும்போது ரொம்ப அப்நார்மலாக பிஹேவ் பண்ணும். அதாவது இந்த செல்லர் பேனிக் லெவலுக்கு வரும்போது, இந்த செல்லர் லெவல் 4 லெவலுக்கு வரும்போது மார்க்கெட் ரொம்ப அப்நார்மலாக பிஹேவ் பண்ணும். சரி, இன்னையோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். தட் மீன்ஸ் செல்லரோட லெவல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 23,549 R2, 23,326 R1, 22,977 S1, 22,851 S2. சரிங்களா? பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான். பேங்க் நிஃப்டியும் வந்து சேம் இந்த 4 பேரோட கட்டுப்பாடு தான் இருக்க போகுது. ஸோ இவங்களோட பொசிஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். R1 அப்படின்றது வந்து 88,860, R2 49,351, S1 வந்து 48,008, S2 வந்து 47,649. ஸோ இதுக்குள்ளே தான் இருக்க போகுது. சரி, இன்னைக்கு அடிஷ்னலாக ஒரு விஷயம் நண்பர் கேட்டிருந்தாரு, எப்படி லிக்விடிட்டி ஏரியா மார்க் பண்ணுறது அப்படின்னு. நம்ம ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்னா, வீக் அப்படின்றது திங்கள் டு வெள்ளி வரைக்கும் தான். ஸோ அப்போ திங்கள் டு வெள்ளி வரைக்கும் நம்ம வீக்கை கன்சிடர் பண்ணுவோம். திங்கக்கிழமைன்றது மட்டும் சிங்கிள் பார் மட்டும், அதாவது சிங்கிள் லிக்விடிட்டி ஏரியா மட்டும் வரும். மற்ற நாள் எல்லாம் வந்து 2 சைடில், அதாவது வீக்லியும் வரும், டேவோட லிக்விடிட்டி வரும். ஸோ அதை எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி எப்படி லிக்விடிட்டி மார்க் பண்ண பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம போக போகிறது டே. ஸோ டேவோட கேண்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம். டேவோட சார்ட்டில் இந்த விக்கு தான் லிக்விடிட்டி. ரொம்ப சிம்பிள். இங்கே விக்கு இருக்கு இல்லையா, அந்த விக்கு தான் லிக்விடிட்டி. ஜஸ்ட் கோ அண்ட் ட்ரா. ஸோ இந்த க்ரீன் கலரில் வரைஞ்சிருக்கிறது பையர் லிக்விடிட்டி, இந்த ரெட் கலரில் இருக்கிறது செல்லர் லிக்விடிட்டி. ஸோ இதுக்கப்புறம் வீக் வரைகிறோம். ஸோ அகைன் வீக் வரைகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம லிக்விடிட்டி மார்க் பண்ணுவோம். ஸோ அந்த லிக்விடிட்டி வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். இந்த க்ரீன் கலர் லிக்விடிட்டி, அதாவது பையர் லிக்விடிட்டியில் மார்க்கெட் கம்பல்சரி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸு. ரெட் சைடு லிக்விடிட்டியில் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் ரிவர்ஸ் ஆக சான்ஸ் இருக்கும். ஸோ அப்போ ரெட் சைடில் இருக்கும்போது நம்ம இப்போ இது அடிப்படை புரிதல்னா, ரெட் சைடில் இருக்கும்போது நம்ம வந்து கால் ஆப்ஷனை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். அதாவது டேவோட லிக்விடிட்டியை பிரேக் பண்ணி மேலே போகும்போது அதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணிக்கணும். ஸோ நிஃப்டியோடது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டைம் ஃப்ரேம் 1 டேக்கு மாற்றிருக்கிறேன். ஸோ 1 டேயோட லிக்விடிட்டி மார்க் பண்ணுறேன் நான். ஸோ இந்த ஏரியாவில் பையர் லிக்விடிட்டி இருக்குது, இந்த ஏரியாவில் செல்லர் லிக்விடிட்டி இருக்குது. அதுக்கடுத்து வீக் போகிறேன். ஸோ வீக் வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பையர் லிக்விடிட்டி, அதாவது செல்லர் லிக்விடிட்டி வரைஞ்சதுக்கப்புறம் பையிங் லிக்விடிட்டி ட்ரா பண்ணிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போய்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு நல்லாவே தெரியுது எங்கே நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு. ஸோ நிஃப்டியில் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஆனால் நிஃப்டியில் ஒரு பிரச்சனை இருக்குது. நாளைக்கு என்ன அப்படின்னா 27ஆம் தேதி நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் ஐவி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஜஸ்ட் ஐவி நம்ம ஆப்ஷன் செயினில் போய் பார்ப்போம். ஐவி பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமமாக இருக்குது. ஸோ 13, 14 தான் இருக்குது. ஸோ அப்போ மார்க்கெட்டில் ஆர்வம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஐவி கம்மியாக இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் வால்டைல் ஜோனுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இண்டெக்ஸ் அட்டாச்சும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம நிதானமாக ட்ரேட் பண்ணோம். மேக்ஸிமம் நம்ம லைன் வந்து ட்ரேட் பண்ணால் லிக்விடிட்டி ஏரியாவில் இல்லாமல்
நம்ம லைன் வந்து ட்ரேட் பண்ணும்போது ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். சரி, மண்டே என்ன ப்ராபபிலிட்டி இருக்குது, மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் எங்கே வேணாலும் ஓப்பன் ஆகலாம். நம்ம நார்மலாக எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் எங்கே வேணாலும் ஓப்பன் ஆகலாம். ஒரு கேப்பப் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் இங்கே வந்து ஒருவேளை இந்த இடத்துக்கு போகலாம். மார்க்கெட் செகண்ட் ஆப்ஷன், மார்க்கெட் இங்கே வந்து இங்கேயும் வரலாம். தேர்ட் ஆப்ஷன், மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணி இங்கே பிரேக் அவுட் பண்ணி வால்டைல் பண்ணலாம். ஸோ இதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. அல்லது மார்க்கெட் வந்து எங்கே வேணாலும் ஓப்பன் ஆகலாம். ஓப்பன் ஆகி அப்பர் சைட்லையும் பிரேக் அவுட் பண்ணி இந்த லெவலை ரீச் பண்ணுறதுக்கும் மார்க்கெட்டில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம லெவல் ஆஃப் எந்த இடத்துல என்ட்ரி அப்படின்றத மேட்ரு. நம்ம எங்கே என்ட்ரி எடுக்க போகிறோன்றத நம்ம தெளிவாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா இடத்துலையும் என்ட்ரி எடுக்க முடியாது இல்லையா? ஸோ என்ட்ரி எங்கே எடுக்க போகிறோன்றதில் நம்ம கரெக்டாக இருக்கணும். நம்மளோட என்ட்ரிஸ் வந்து இந்த இடம், இந்த இடங்களில் நம்மளோட என்ட்ரிஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது அந்த லைனுக்கு வரும்போது என்ட்ரிஸ் இருக்கும்போது ஹை ப்ராபபிலிட்டி நம்ம லாஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். மொமெண்டம் ரொம்ப அப்நார்மலாக இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து மார்க்கெட்டோட செல்லருக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து. ஒரு பையராக இருந்தீங்கன்னா செல்லர் எங்கே தோப்பான்றதை தான் பார்க்கணும். இப்போ இந்த 4 லைனுமே செல்லர் பேனிக் ஆகக்கூடிய இடம் தான். இந்த 4 லைனுமே செல்லர் எப்போ பேனிக் ஆவாங்கன்னா எப்போ கவர் பண்ணுவாங்க மார்க்கெட்டில், இல்லை எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இது நமக்கு தெரியறது கஷ்டமாக இருந்தால் கூட நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் வெயிட் பண்ணலாம். ஒரு கேண்டில் வெயிட் பண்ணி 15 மினிட்ஸ் கேண்டில் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நல்ல அருமையான காலை பிக் பண்ணலாம். அந்த லெவல் ஆஃப் லோவை நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு போடும்போது ரொம்ப மார்க்கெட்டில் அப்நார்மல் மொமெண்டம் இருக்கும். ஸோ வந்து இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது முழுக்க பயிற்சிக்கான வீடியோ தான், எந்த பரிந்தும் நம்ம வழங்குறதில்ல. ஆனால் ஆப்ஷன் பையரை பொறுத்த வரைக்கும் இந்த இடங்களில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் நல்ல டீசெண்டான ப்ரீமியம் இருக்கும். ப்ரீமியமே ஜென்ரேட் ஆகும், ஓடியுமே ப்ரீமியம் தரும் இந்த இடத்துக்கு வரும்போது. நீங்கள் ஒரு இதில் அடிப்படை என்னென்னா, ஒரு 10,000 வச்சுருக்கேன், ஒரு 15,000 வச்சுருக்கேன் சார், என்கிட்ட பெரிய பணம் இல்லை, ஆனால் நான் வந்து மார்க்கெட்டில் டெய்லி ஒரு 2,000 3,000 சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துக்கு வரும்போது ட்ரேட் பண்ணிங்கன்னா அந்த 10,000 டபுள் ட்ரிபிள் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இது நான் அப்கமிங் வீடியோஸ் அதுக்கடுத்த போஸ்ட் மார்க்கெட்லையோ இல்லை அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் கன்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். என் வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய ஹிண்ட்ஸ் கொடுப்பேன், நிறைய வந்து ஐடியாஸ் கொடுப்பேன், அட்வைஸ் இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் மெயினாக என்னென்னா, ஒரு நாள் பார்த்துட்டு இவ்வளோ தான் அப்படின்றது இல்லாமல் கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோ என்னோட அப்லோட்ஸ் பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும். மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது, அந்த இடத்துக்கு வந்தால் என்ன ரியாக்ட் பண்ணுதுன்னு. இது கிட்டத்தட்ட என்னோட 6 வருஷம் உழைப்பை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பண்ணுவீங்க நம்புகிறேன். பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைக்கி விட்டுருங்க. நன்றி.